மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே வரக்கூடிய இந்த சிவன் கோயிலுக்கு வர்றவங்களுக்கு 21 தலைமுறை சாபம் நீங்கிறது மட்டும் இல்லாம 21 தலைமுறை செல்வந்தராய் வாழும் பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. பூர்வ ஜென்மத்தில் புண்ணியமன்னவா மறுபிறவி இல்லாதவா தரிசிக்கலாம். பிராப்தம் பாக்கியம் உள்ளவா இந்த சூரிய மண்டல வாசல் சொல்லக்கூடிய வாசல்னால் தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐதீகம். இந்த கோயிலில் இருக்க மூலவர் பெயர் விஸ்வநாத சுவாமி, அம்பாள் பெயர் வேதாந்த நாயகி. பிரதோஷம், மகா சிவராத்திரி, மாசி மகம் ஆகிய தினங்களில் மட்டுமே இந்த சூரிய மண்டல நுழைவாசல் திறக்கப்படுதுங்க. அதுல மாசத்துல 2 பிரதோஷத்துல 2 மணி நேரம் திறந்திருக்கும். அதுல தரிசனம் பண்றவாளுக்கு 21 தலைமுறை பித்ருஷாபங்கள் நிவர்த்தி, 16 விதமான செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் சுவாமி. அப்படிங்க இதுல 21 தலைமுறையில செல்வந்தரா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதா ஐதீகம். இந்த மாசி மகத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம். இங்க ருத்ராட்சம் தான் பிரசாதமாக கொடுக்கப்படுது. இந்த சூரிய மண்டல நுழைவாசலோட சிறப்புகளை பற்றி முழு நிமிட வீடியோவா நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இதே மாதிரி கோவில் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.